வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நான் ஒரு விஷயம் படித்தேன். ஸோ அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணிது. சரி, நம்மலாம் நினச்சிப்போம் நாளைக்கு பண்ணலாம், வயசு இருக்குது, டைம் இருக்குது, இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும், அது என்றைக்குமே இருக்குன்றது நம்ம எல்லாரோட நினைப்பு. இப்போ பர்சே இப்போ நான் இந்த லெக்சர்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி எப்பவும் கொடுத்துட்டே இருப்பேன்னா தெரியாது. எத்தனை நாள் அந்த அனுகிரகம் இருக்குது பகவானோடது, எத்தனை நாள் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த தட் இஸ் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருக்கேன், எவ்வளோ புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கேன், எவ்வளோ பாப்பம் சேர்த்து வச்சுருக்கேன் தெரியாது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இறைவனோட அருள் இருந்ததுன்னா ஐ வில் கண்டினியூ, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம்னு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த நாளைக்குங்கிறது வரவே வராது. தயவுசெய்து எத்தனையோ வேலை நம்ம செய்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறோம், அதில் டெய்லி டிசிப்ளின் கொண்டு வந்தே ஆகணும். பக்திக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா மட்டும்தான் நம்மளும் சரியாக இருக்க முடியும். ஃப்யூச்சரில் நமக்குன்னு ஒரு சந்ததிகள் இருக்காங்க இல்லையா, அடுத்த தலைமுறைன்னு. இல்லைன்னா எல்லாம் எவ்ரிதிங் வில் கோ அண்ட் ட்ரெயின். இப்போவே என்னெல்லாம் ஊரில் நடக்குதுன்னு நமக்கே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எடுத்து. ஸோ அதனால நம்ம என்ன கேஸ்டில் இருந்தாலும் அவங்கவுங்க கேஸ்டில் ஒரு பக்திக்குன்னு ஒரு டைம் நம்ம டெய்லி அலோகேட் பண்ணியே ஆகணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் இதுக்காக நம்ம கொடுக்க முடியலன்னா வாழறதே வேஸ்ட்டுன்னு ஆகிடும் அப்புறம். ஸோ இதை நினப்பில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஷேரிங். ஹரே கிருஷ்ணா.